ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சுடிதாரோட டாப்பில் எப்படி வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு நெக்கு ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேன்வாஸு துணி மேலே வச்சு அயன் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு விட்டு அதை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதை மடித்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கு மேலே லைனிங் வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த கேன்வாஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை சுற்றி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். கேன்வாஸ் சுற்றி நம்ம பின் குத்திட்டு செக்யூர் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள், அது ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லைனிங்கை மேலே தூக்கி விட்டுட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ அதை சுற்றி ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி நம்ம லைனிங்கை சுற்றி போட போகிறோம். அந்த நெக்கை சுற்றி எப்படி போகிறோம் பாருங்கள். கரெக்டாக போடுங்க அது மேலேயே. லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் தனியாக பிரிச்சுட்டு அந்த கழுத்துறது நான் போட்டுட்ருக்கேன். அந்த நெக்கில் நான் போட்டுட்ருக்கேன். ஸ்லோவாக அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது பார்க்கும்போது இந்த பொட்டிக் ஃபினிஷ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுமாதிரி நீட்டாக இருக்கும். கழுத்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்டிச் பண்ணும்போதே ஸ்லோவாக நீட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக தான் வரும். ஒரு பிகினர்ஸ் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்காது. அதனால் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு ஸ்லோவாக காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியணும்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இப்படி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பாருங்கள், நெக்கு அழகாக ஃபினிஷ்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அது மேலேயே நான் ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அந்த கழுத்து ஒட்டியே கொடுங்க. அந்த நம்ம ஷேப்பு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஒட்டியே நம்ம டாப் ஸ்டிச் படிமான தையல் சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்லோவாக டர்ன் பண்ணுங்கள். அந்த ஷேப்பு வரும்போது அந்த இடத்த நிறுத்திட்டு அந்த ஊசியை நம்ம துணியில் நிறுத்திட்டு அந்த ஃபுட்டரை நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டரை இறக்கி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்லோவாக பண்ணுங்கள். நெக்கு எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டைம் எடுத்து கிளியராக மொல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், கழுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக் இருக்குது. கேன்வாஸ் தேரில் பாருங்கள் நீட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இது வந்து ஒரு பின் குத்திட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நம்ம சேர்த்து ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பின் குத்தி செக்யூர் பண்ணுங்கள். ஒரு பின் குத்திட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும்.
நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங்கை நல்லா எடுத்து விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் மெயின் ஃபேப்ரிக் உள்ளே வந்து எதோ மடிஞ்சு இல்லாமல் பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மொல்லமாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நல்லா எடுத்து விடணும், சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுடணும். எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது, சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுருங்க. நல்லா இதுமாரி நீங்கள் கையால் இப்படி தடவி விட்டிங்கன்னா அந்த சுருக்கெல்லாம் போயிடும். எப்படி நான் அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் மெயின் ஃபேப்ரிக்கும் அதுவும் சேமாக வைக்கிறேன்னு பாருங்கள். அதேமாரி தான் நம்ம ஒரு தடவை ஸ்டிச் பண்ணும்போதும் பண்ணணும். இதுமாரி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் ஸ்டிச் பண்ண அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த லைனிங்கும் ஒன்றோடு கரெக்டாக இருக்கும். ஒரு துணி வந்து அதிகமாகவும் அது மாதிரி ஒரு மாதிரி சுருக்கம் வரும் இல்லைங்களா, லைனிங் தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் தெரியும் இல்லைங்களா, அதுமாரி தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு தடவையுமே நான் அந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சரி பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். இதேமாரி நம்ம இப்போ பண்ணலையே அது மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சுருக்கம் இருந்ததுன்னா அதை அழகாக எடுத்து விட்டுடுங்க. ஓகே, நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு வந்து ஆம்கோல் வரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சுருக்கெலாம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு நீங்கள் திரும்பவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் இன்னொரு கிளாத்தும் ஓகேவா. ஒரு சைடு நம்ம பாதி சைடு ஸ்டிச் பண்ணுறோம், இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஒரு 3 இன்ச் கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுமாரி கையில் சுருக்கெலாம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதேமாரி ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே. நான் ஒரு சைடு தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு சைடு பேக் சைடும் நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதேமாரி இதே மெத்தடு தான், சேம் மெத்தடு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்போ நீட்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்குது இல்லையா, நம்ம லைனிங் தான் நம்ம வந்து கரெக்டான அளவு, மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸஸாக தான் விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிறது கரெக்டாக அந்த லைனிங் இருக்குது இல்லைங்களா, அதே அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த வளைவுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வெட்டி எடுத்துடுங்க. வெட்டி எடுத்துட்டு நம்ம வந்து லைனிங்கில் வந்து வீக்கட் கொடுத்துருப்போம். எங்கெல்லாம் வீக்கட் கொடுத்துருக்கோமோ அது மாதிரி எல்லா இடத்தையும் நீங்கள் வீக்கட் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற துணியை நம்ம வெட்டி எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள் கழுத்து எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா இதுமாரி கையால் துணியெல்லாம் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா லைனிங் கம்மியாகவும் மெயின் ஃபேப்ரிக் மேலே வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பேக் சைடு நீங்கள் இதேமாரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் நான் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.